வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. நம்ம டிஎன்பிஎஸ்சி ஒரு ஆடனம் போட்டு அவங்க சில விஷயத்தை மாற்றிருக்காங்க. என்ன விஷயம்னா 2A மெயின்ஸ் தேர்வு கம்ப்யூட்டர் வழியில் நடக்க போகிறதில்ல, நம்ம எப்பொழுதும் எழுதக்கூடிய OMR வகையில் தான் இது நடக்க போகுது. ரைட்டா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். ரைட், அடுத்து டிஎன்பிஎஸ்சி என்ன டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நமக்கு எக்ஸாம் டேட் என்ன சொல்லியிருந்தாங்களோ அந்த டேட்ல எந்த விதமான மாறுதலுமே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. ரைட்டா, எக்ஸாம் டேட்ல எந்த விதமான மாறுதலும் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, காமன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான டேட்டை மட்டும் மாற்றிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. இது நீங்கள் ரெண்டாவது தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட். அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு, டிஎன்பிஎஸ்சி ஒரு தேர்வில் தவறு நடந்ததை பார்த்துட்டு உடனே என்ன பண்ணிட்டாங்க, மாணவர்களுக்கு எதை செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சிட்டாங்க. கணினி வழியிலான தேர்வு வேணாம் அப்படின்ட்டு OMR எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, 2 எக்ஸாம் இருக்கு. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ஒரு வாட்டி அவங்க எழுதணுமா, அடுத்து OMR தேர்வையும் தனியாக எழுதணுமா. அப்போ ஒரே நாளில் அந்த தேர்வை நடத்தினா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. ரைட்டா, அதற்கான விஷயம் என்ன, 2 தேர்வுமே 8ஆம் தேதி நடைபெறுகிறது. ரைட், இதுலயும் என்ன சார் ஆடட் அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தா, எப்பொழுதும் காலையில தான் என்ன நடத்துவாங்க, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடத்துவாங்க. ஈவினிங் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு எந்த மதிப்பெண்ணை தேர்வுக்கு வேலை கொடுக்கறதுக்கு எடுத்துப்பாங்களோ அந்த தேர்வை மதியம் நடத்துவாங்க. ஆனா இப்ப என்ன டிஎன்பிஎஸ்சி பண்ணிருக்காங்க அப்படின்னா, மாணவர்களுக்கு கடினத்தை கொடுக்க கூடாது அப்படின்னு டைமையும் மாத்திருக்காங்க. உதாரணத்திற்கு எந்த தேர்வை நம்மளுடைய போஸ்டுக்காக வேலிடேட் பண்ணுவாங்களோ அதை என்ன பண்ணிடுறாங்க, காலையில வச்சிடறாங்க. காமன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கோரிங் டெஸ்ட், இதுல 40 மார்க் எடுத்தாதான் அடுத்தது பேப்பரை திருத்துவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் பேப்பரை என்ன பண்ணிட்டாங்க, மதியம் எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த ஒரு டீட்டெயிலோட ஆட்-ஆனா நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்பீங்க, பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க. பேமெண்ட் பண்ணும் போது உங்களுடைய தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான தேர்வு அறையை நீங்க மாத்திக்கலாம், ஏதாச்சும் ஒரு 2 டிஸ்ட்ரிக்டை நீங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. இப்ப எக்ஸாம் சென்டரை ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணுமா சார் நீங்க அப்படின்னா, எந்த இதையும் நீங்க சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி நீங்க எதை சப்மிட் பண்ணியிருந்தீங்க, உதாரணத்திற்கு சென்னை அண்ட் காஞ்சிபுரம் இல்ல திருவள்ளூர் அண்ட் தஞ்சாவூர் அப்படின்னு ஒரு 2 ஊரை நீங்க எடுத்திருந்தீங்கன்னா அந்த ஊர்லயே தான் உங்களுக்கு என்ன நடக்க போகுது, காலையில நடக்கக்கூடிய தேர்வும் மதியம் நடக்கக்கூடிய தேர்வும் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. ரைட்டா, தேர்வு தள்ளி போயிடுமா அப்படின்னுலாம் வீடியோ யூடியூப் வலைதளத்துல வந்துகிட்டு இருந்துச்சு. அது மாதிரி தள்ளி போடுவதற்கான வாய்ப்பே இல்லை. டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாவுமே மாணவர்களுடைய நலன் கொண்டுதான் பண்ணியிருக்காங்க. ரைட்டா, நீங்க யூடியூப் வலைதளத்துல ஏதாச்சும் ஒரு தவறான காணொலியை பாக்குறீங்க அப்படின்னா அந்த காணொலியை மாணவர்களிடம் பகிராதீங்க. இந்த காணொலியில என்ன பண்ணியிருக்கோம், டிஎன்பிஎஸ்சி ஏன் இந்த சேஞ்சை பண்ணியிருக்காங்க, என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, மாணவர்களுக்கு அது என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்கோம். இதை முடிந்த வரையில என்ன பண்ணுங்க, உங்களுடைய மாணவர்களையோ இல்லை உங்களுடைய நண்பர்கள் வட்டத்திலேயோ யாரெல்லாம் 2A மெயின்ஸுக்கு எழுத போறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.